நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவையில் 1 மாத இலவச பயிற்சி. கோவை கனரா வங்கியின் கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இம்மாதம் 9ஆம் தேதி முதல் 30 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் தையல், ஆரி ஒர்க், போட்டோ, வீடியோகிராபிக், ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சியில் தேநீர், மதிய உணவு, சீருடை வழங்கப்படும் என தகவல். தேவைப்படுபவர்கள் கனரா வங்கியை அணுகலாம். பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் தந்தை குமரி அனந்தன் அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர், MP, பெருந்தலைவர், காமராஜர் விருது மற்றும் தகைசால் தமிழர் விருது பெற்றவர். தாய்மொழி தமிழுக்கு எங்கும் எதிலும் முதலிடம் தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய தமிழன். வயது மூப்பின் காரணமாக நேற்று இரவு சென்னையில் காலமானார். 72 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டார். தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை அவமதித்து விட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து முறையான தகவல் எதையும் தமிழக அரசு அளிக்காமல் தங்களை அவமதித்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் நடந்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணியாற்றியதாக சேலை அணிந்து கொண்டு ஆண்கள் போஸ் கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட பஞ்சாயத்து அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தின் முதல்வர் அப்பா என்று அழைக்கப்படுவதாக கூறும் சூழலில் அரசாணை வெளியிட்டு எங்களது பணியிடத்தை பறிப்பது நியாயமா? எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது. தமிழக அரசு எங்களை கைவிட்டு விட்டது. பணி நிரந்தரம் செய்வோம் என கூறிவிட்டு பணியிடங்களை பறித்து விட்டீர்களே என தூய்மை பணியாளர்கள் தமிழக முதல்வருக்கு தேர்தல் அறிக்கையின் நகல் அனுப்பும் போராட்டம் நடந்தது. கோவை கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள தபால் நிலையத்தின் முன்புறம் உள்ள தபால் பெட்டியில் தேர்தல் அறிக்கையின் நகல்களை மகளிர் வரிசையில் நின்று பெட்டியில் போட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கோவிலில் பக்தர்கள் வேண்டுதல் செய்து வருகின்றனர். பக்தர்கள் தீர்த்தம் மற்றும் பூவோடு எடுத்தல், அழகு குத்துதல், கரும்பு தொட்டிலில் குழந்தை வைத்து கோவிலை சுற்றி வேண்டுதல் செலுத்துதல், பெண்கள், ஆண்கள் மொட்டையடித்து வேண்டுதல் நிறைவேற்றினர். 2-3 வார்டு மக்கள் மாவிளக்கு பூஜை முடிந்தவுடன் கம்பம் பிடுங்கும் விழாவுடன் இத்திருவிழா நிறைவு பெறுகிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.